வணக்கம் நண்பர்களே! பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக சிம்ம ராசியோட ஒரு பலனை இங்க உங்களிடத்தில் நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே. இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு கருத்தையும், ஆண், பெண் இருபாலருக்கும் இந்த கருத்து பொதுவான கருத்தாக இருக்கும். பொதுவான ராசி பலனாக இருக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டத்த தருமா? இல்ல அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை உணர வைக்குமா? இல்ல அதிர்ஷ்டத்த குடுக்காதா? என்பதை உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்தை, பொதுவான ஒரு தகவலாக இங்க நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே. இதை நீங்க கேளுங்க. கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே மகங்கிறதே ஒரு கேது. இந்த நட்சத்திரத்துக்கு கேது பகவான் அதிபதியா வருகிறார். எப்படி ராகு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியா வர்றாரோ, அது மாரி இந்த மக நட்சத்திரத்துக்கு வந்தவங்களுக்கு கேது பகவான் அதிபதியா வருகிறார். அப்ப இந்த கேதுங்கிறது தாய் வழி உறவ குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். தாய் வழி முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த கேது பகவான். முன்வினை கர்மாவை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகமும் இவங்க தான். முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகமும் கேது தான். அதனால கேதுங்கிற கிரகம் வந்து எதுவும் பற்றற்று வாழக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த கேதுங்கிற கிரகம். இது வந்து சிம்ம ராசியில் இந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக வருகிறது. இந்த கேதுங்கிற நட்சத்திரம். அப்ப இந்த கேதுங்கிற நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறக்கிற மக நட்சத்திரத்தில தாய் வழியில் ஒரு குற்றங்களும், ஒரு ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு உண்டான ஒரு கர்மாவின் நிலைப்பாடு, தோஷத்தையும், பெண்வழி தோஷத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கேது நட்சத்திரம் குடுத்துரும் நண்பர்களே. அப்ப அதுக்கு உண்டான வழிபாடுகள நீங்க செஞ்சு, உங்க நட்சத்திரம் அதுல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா, அதுக்கு உண்டான வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. கேதுங்கிற கிரகத்துக்கு வந்து வழிபாடே வந்து விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமான வழிபட உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். அதே மாரி இந்த கேதுங்கிற மக நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு அதி தேவதையாக வரக்கூடியது. இதுக்கு வந்து சுக்கிர பகவானே வருகிறார். சுக்கிரன் வந்து கலைக்கு அதிபதி. கலைக்கு அதிபதி, காமத்துக்கு அதிபதி, ஆசைக்கு அதிபதி, அனைத்துக்கும் அதிபதி அவர்தான். அவரோட நிலைப்பாடு தான். அப்ப அவரே உங்களுக்கு இந்த சுக்கிரனே மக நட்சத்திரத்துக்கு இந்த அதிதேவதையா வரும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு கலை ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க. எதிலயுமே தன்னை உங்களை வந்து ஒரு பிரகாசப்படுத்திக்கணும் ஒரு நிலையில இருப்பீங்க. ஒரு ஆட்சி செய்யணும், ஒரு அதிகாரம் பண்ணணுங்கிற ஒரு தோரணை மேலோங்கி இருக்கும் நண்பர்களே. இந்த கேது நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறப்பவங்களுக்கு. அப்ப மக நட்சத்திரம் சிம்ம ராசிங்கிறது இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பனால, பொதுநல தொடர்புகள்லாம் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகி நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் 10ல இருக்கனால தொழில் ஸ்தானத்தில முதலீடு பெருசா பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம் என்று நிலைப்பாடு இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேது பகவானே இருக்காரு. உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடிய கேது பகவானே இருக்காரு. அப்ப அந்த கேது பகவான் 2ல இருக்கனால குடும்பஸ்தானத்துக்குலாம் ஒரு தடையே, தனஸ்தானத்தில ஒரு தடையும், சிக்கலையும் ஏற்படுத்தி குடுப்பார். பேச்சில் கவனமுடன் இருக்க வேண்டும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால, எதையும் ஒரு முடியடிக்கிற தன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டு நண்பர்களே. இப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து நட்சத்திரத்துக்கு கேது அதிபதியா வராரு. ஆனா அந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரகாசமுடைய ஒரு கோள். அந்த கோள் வந்து இந்த ராசிக்கு ஒரு ராசி அதிபதியாக வரக்கூடியது சூரிய பகவான். உங்களுக்கு இதுல கேதுவும், சூரியனும் ஒரு இணையக்கூடிய ஒரு தன்மை இங்க இருக்கிறனால, அப்ப இது நன்மையான்னு பார்த்தா, இது வந்து இதனால தான் ஒரு தோஷத்தை குடுக்கும்னு சொல்றோம். அப்படிங்கிற ஒரு தன்மை. அடுத்ததாக உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு அந்த ராசிக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு என்னன்னா, இப்ப இவங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்காரு. சனி பகவான் 7ல் இருக்காரு. அதே மாரி ராகு பகவான் 8ல் இருக்காரு. 2ல் வந்து கேது பகவான் இருக்காருங்க. இப்ப எல்லாமே இந்த கிரகம் எல்லாமே 3 கிரகம் பாவ கிரகமா வருது. ஒரு கிரகம் மட்டும் சுப கிரகமா வருது. அப்ப அந்த ஒரு கிரகம் சுப கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் ஒரு பூர்வ புண்ணியத்த ஒரு உண்டாக்கக்கூடிய கிரகமும், தன்னோட குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு படிப்புக்காக ஒரு மேல்நிலைக்கு அனுப்பக்கூடிய தன்மைலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்ப ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப அந்த குரு பகவான் வந்து 10ல் இருக்கார். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். கர்மஸ்தானத்துல இருக்கார். அப்ப 10ஆம் இடத்துல வந்து அஷ்டமாதிபதி போய் 10ல் இருப்பதனால், அப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும், செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையும், அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அது நல்ல செலவு பண்றோமா அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த செலவு பண்ணணும். ஏன்டா அந்த செலவு பண்றோம்னு பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே. அதனால மிக கவனமுடன் நீங்க வந்து கையாளுவது சிறப்பை தரும். அதே மாரி உங்களுக்கு இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குறிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்த குறிப்பார். அதுல வந்து எள்ளளவும் சந்தேகம் இல்ல. அதே மாரி இவங்களுக்கு வெற்றி சின்னமா வரக்கூடியது என்னன்னீங்கன்னா, நாற்காலி. அதாவது வெற்றி சின்னமே உங்களுக்கு சிம்மாசனம்னு சிம்ம ராசிக்கு சிம்மாசனம் யோகம்.
அப்படின்னா இவங்க வந்து ஒரு சேரு, இந்த மாரி ஒரு நாற்காலி, ஒரு நம்ம போல வந்து இதுலலாம் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இந்த கல்யாணத்துலலாம் போட்டிருப்பாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு ராஜ நாற்காலி மாரி போட்டிருப்பாங்க. அந்த மாரி ராஜ நாற்காலியில வந்து இவங்கலாம் ஒரு வீட்ல வச்சுக்கிட்டு, அதுல உட்கார்ந்து இருப்பது இவங்களுக்கு ஒரு ராஜ யோகத்த குடுக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை. இவங்க ராஜ பரிமாணத்துல இந்த ராசி இருக்கிறதுனால், இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால், ராஜ யோகத்தை இந்த ராஜ நாற்காலி குடுக்கும். அப்ப ராஜ நாற்காலியில அமரும்போது உங்களுக்கு கௌரவம் மேலோங்கி இருக்கும் நண்பர்களே. அதனால உங்களோட சிம்மாசனத்தை மிக நல்ல ஒரு அலங்கரிக்கும் முறையில் வச்சுக்குவது, வீட்ல வச்சுக்குவது, உங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை வச்சு நீங்க அமர்ந்தீங்கன்னா, அது ஒரு சிறப்பை தரும், ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. இத மறந்து விடாதீர்கள். அதே மாரி மலர் என்று பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து செவ்வரலை. அந்த செவ்வரளிங்கிறது வந்து அ ரொம்ப சிவப்பா இருக்கும். அந்த பார்த்தா ரத்த கலர்ல இருக்கு செவ்வரளி. அதெல்லாம் வந்து அந்த பூஜைக்கெல்லாம் நீங்க இதுக்கு வழிபடும்போது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் குடுக்கும். அது செவ்வாய் பகவான வழிபடும்போது, சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. அதனால அவர் மூலியமா நமக்கு எந்த பாதகமும் ஏற்படாம இருக்கணும்னா, செவ்வரளி பூ கொண்டு செவ்வாய்க்கிழமை அன்று செ செவ்வாய் பகவானை வழிபடும்போது, அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதகத்தை சாதகமாக்கக்கூடிய தன்மை அவர் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா, அவரோட பாதகம் இல்லாம உங்களுக்கு சாதகமா இருந்து, பாக்கியத்த குடுக்கக்கூடியவரே அவர்தான். அதனால தான் இந்த ராசியாதிபதியா வரக்கூடியவர் வந்து சூரியன் போய் எங்க போய் உச்சம் பெறுகிறார்னா, 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். தந்தை என்ற ஒரு ஸ்தானத்துல போய் உச்சம் பெறக்கூடிய தன்மை. அப்ப இவங்களுக்கு அந்த உச்சத்தை ஏற்படுத்தி குடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப பாக்கியத்த குடுப்பதும் செவ்வாய் தான். அப்ப செவ்வாய வழிபட வழிபட உங்களுக்கு பாக்கியங்கள் மேலோங்கி கிடைக்கும். சுக்கிரன வழிபட வழிபட உங்களுக்கு ஒரு சுபபோகங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமா இருக்கும் நண்பர்களே. இத எல்லாரும் மறந்து விடாதீர்கள். அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். உங்களோட வாழ்க்கையை வளமாக்கும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். விருட்சம் என்று பார்க்கும்போது இவங்களுக்கு ஆலமரம். அதாவது கேதுங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்துக்கு ஆலமரமா இருக்கும். இந்த ஆலமரம் எதுக்காச்சும் நம்ம பயன்படுமான்னு பார்த்தா, எதுக்கும் பயன்படாது. அது பாட்டுக்கு பல ஆண்டு காலம் இந்த மரமெல்லாம் இருக்கு. இப்போ சொல்லுவாங்க 5000 ஆண்டு ஆச்சுங்க. 10,000 ஆண்டு ஆச்சுங்க. 100 வருஷத்துக்கு மேல இருக்குதுங்க அப்படின்னு இந்த ஆலமரத்த மட்டும் சொல்லுவாங்க. இந்த ஆலமரம்லாம் எங்க இருக்கும்? ஊருக்கு நடுவுல இருக்கும். இல்லாட்டி ஆத்தோரத்துல இருக்கும். இந்த மாரி ஒரு தன்மையில அந்த மரத்துக்கடியெல்லாம் வந்து இவங்க போய் நம்ம இருந்துட்டாவே, நம்மள அது அது இழுக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கும்னு வைப்ரேஷன் ஆலமரத்துக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நம்ம அந்த மரத்துக்கு அடியில போயிட்டாவே நம்மளை மறந்துருவோம். கேதுங்கிறதே வந்து நமக்கு வந்துங்க நம்மளை மறக்கடிச்சிரும். அது வந்து ஆன்மீக கிரகம். சன்னியாசியே போகக்கூடிய தன்மை கேதுக்கு தான் உண்டு. அப்படிங்கிற சன்னியாசியா ஆக்கி விட்டுரும். ஆனா ஆலமரத்துல உட்கார்ந்து படுத்தோம்னா நம்ம சன்னியாசி ஒரு ரூபத்துக்கு உருவாக்கி, எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனை, மன ரீதியான ஒரு கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே, உங்களுக்கு இறந்த கால கருமாவை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த விருட்ச மரம் என்ற ஆலமரம். அப்ப இந்த ஆலமரத்து இருக்கிற பகுதிக்கு நீங்க போயி, செத்த நேரம் அமர்ந்தீங்கனாலும் சரி, இல்ல அங்க படுத்துட்டீங்கனாலும் சரி, அந்த மரத்துக்கடியில் படுத்துட்டீங்கனாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற கஷ்டமும், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆலமரம் தீர்த்து வச்சிரும். ஏன்னா, இது முன்வழி கர்மாவை சொல்லக்கூடிய மரம். ஆலமரங்கிறது ஒரு சிறப்புமிக்க மரங்க. இந்த மரத்தை வந்து நம்ம வந்து தெய்வத்துக்கு நிகரான ஒரு மரமும் கூட சொல்லலாம். அதே மாரி அதிக நாள் ஒரு மண்ணில் வாழக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்துக்கு உண்டு. இது வந்து அதாவது ஒரு விழுது மூட்டு இது இருக்காது. பல விழுது உருவாகி மீண்டும் இது பெருசா வளரக்கூடிய தன்மை. இருக்க இருக்க இந்த மரம் பெருசாகிட்டே போகுங்கிற தன்மை இருக்கறனால, இந்த மரத்தில் நம்ம போய் அமரும்போது, இங்க உட்காரும்போதும், இங்க போய் நம்ம தியானம் பண்ணாலும் நமக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஒரு ஞானம், நமக்கு இருக்கிற தோஷத்தை இந்த மக நட்சத்திரத்தில இருக்கிறவங்க தோஷத்தை போக்கக்கூடியதே ஆலமரம் தான். ஆலமரத்தில் அமர்வதும், ஆலமரத்தில் படுத்து உறங்குவதும், ஆலமரத்தில் தியானம் பண்ணுவதும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் நண்பர்களே. இதை நீங்க வந்து அனுபவிச்சு பாருங்க. அனுபவிச்சுட்டு எனக்கு கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. அதனால அடுத்தது இவங்களுக்கு விலங்கு என்று பார்க்கும்போது ஆண் எலி. எப்படி பூரத்துக்கு பெண் எலி வந்துச்சோ, அது மாரி இது ஆண் எலி. அப்ப இவங்க எதுலயும் ஒரு நிதானிச்சு செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா, பெண் எலி வந்து வேகமா செயல்படும். இந்த ஆண் எலி வந்து நிதானிச்சு, சுதாரிச்சு செயல்படும். இங்க போலாமா? இங்க போக்கூடாதா? அப்படின்னு யோசனை பண்ணி செய்யும். ஏன்னா, இது யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு ஆண் எலிக்கு. பெண் எலிக்கு யோசிக்கக்கூடிய தன்மை கிடையாதுங்க. அந்த 2 எலிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அது மாரி இவங்க எப்பொழுதும் இவங்களும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா, பெண் எலிக்கு நிகராக இவங்க சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் நிதானமா இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். பறவை என்று பார்க்கும்போது ஆண் கழுகு. அது பெண் கழுகு, இது ஆண் கழுகு. அப்ப இவங்களுக்கு ஒரு இலக்கை குறிவச்சு அடையக்கூடிய ஒரு தன்மையும், அதை வந்து அத வந்து அடையணும் என்ற ஒரு நோக்கமும், இவங்களுக்கு வந்து ஒரு ஆசைகள் என்று சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதனால இவங்களுக்கு வந்து எது ஒரு வைப்ரேஷன் குடுக்கும்னா, இவங்களுக்கு வந்து தலை கிரீடம்.
அதாவது தலைக்கு மேல ஒரு மணிமகுடம் இருப்பது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். மணிமகுடத்தை வீட்டில் ஒரு போட்டோவா வச்சுக்கிறது, மணிமகுடத்தை வழிபடுவது, மணிமகுடத்தை பூஜையில இந்த தெய்வத்துக்கெல்லாம் போய் சாட்டுவாங்க. அதுலலாம் இவங்க ஒரு தெய்வத்துக்குலாம் மணிமகுடம் சாட்டுனாங்கன்னு வச்சுக்கங்க, இவங்களுக்கு ஒரு மணிமகுடம். ஏன்னா அரசியல்வாதிகள் அந்த நட்சத்திரத்துல அதிகம் இருப்பாங்க. பூரண சிம்ம ராசியிலே அரசியல்வாதிகள் அதிகம் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு கௌரவம், இவங்களுக்கு ஒரு பதவிலாம் கிடைக்கணும்னா, அந்த மணிமகுட தெய்வத்துக்கு நீங்க ஒரு இது பண்ணி வேண்டிக்கிட்டு, அத நீங்க சாட்டினீங்கன்னா, உங்களுக்கு அந்த கௌரவத்தை குடுக்கும் நண்பரே. உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, தொழில் ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரங்களும் ஒரு சிறப்புமிக்க ராசிக தான். இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் தான். கண்டசனி என்று பயந்துக்காதீங்க. 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கனால, உங்களுக்கு 7ஆம் இடம் பொது தொடர்பு எல்லாமே நன்மையா இருக்கும். கலஸ்திரத்தினால உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். பங்கு பார்ட்னர்ஷிப்னாலே ஒரு நன்மை கிடைக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் தொழில்ல மட்டும் நீங்க கவனத்துடன் செயல்படுவது, முதலீடு இல்லாம செயல்பட்டீங்கன்னா, நீங்க தான் வெற்றியாளர்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலன் சந்திரன். அனைவரும் இதை கேட்டுவிட்டு உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன்.